வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல எழில் பாக்கியாட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, நீ இவரை வெளியில போன்னு சொல்லிருக்க மட்டும் செய்யக்கூடாதுமா, இவரை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிருக்கணுமா அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல கரெக்டா ராதிகாவும் இனியாவும் வீட்டுக்குள்ள வராங்க. கரெக்டான டைம்ல தான் வந்திருக்கிற ராதிகா, நீ எனக்காக ஒரு நியாயத்தை கேளு அப்படின்னு சொல்றாரு கோபி. என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க இனியா. இனியாவுக்கு எந்த பிரச்சனையும் தெரிய வேணாம் அப்படின்றதுக்காக நீ ரூம்குள்ள போயிரு இனியா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அவளை எதுக்காக ரூம்குள்ள போக சொல்ற அப்படின்னு கேட்கிறாரு கோபி. நீங்க தப்பா பேசுறதெல்லாம் அவளுக்கு தெரிய வேணான்னு தான் அம்மா போக சொல்றாங்க அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்கிறாரு. உங்க அம்மாவோட ஒழுக்கத்தை பத்தி அவளும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு ரொம்ப தப்பா பேசுறாரு கோபி. அதை கேட்ட உடனே பாக்கியாவுக்குமே கோபம் வந்துருது. ஒழுக்கம் அப்படி இப்படின்லாம் பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. கோபி ராதிகாட்ட சொல்றாரு, நான் இந்த வீட்டை கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, அந்த பழனிசாமி முன்னாடி என்னை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டா பாக்கியா அப்படின்னு சொல்றாரு. ராதிகா ரொம்ப கேஷுவலா, இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது கோபி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் வீட்டுக்குள்ள வரப்ப அந்த பழனிசாமியும் பாக்கியாவும் கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு கோபி. அம்மா பத்தி நீங்க தப்பா பேசாதீங்க அப்படின்னு எழில் சண்டைக்கு வராரு. செல்லியனுமே இப்போ பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. எங்க அம்மாவையும் பழனிசாமியும் பத்தி இவர் தப்பா பேசினாரு, அதனாலதான் எங்க அம்மா வீட்டை விட்டு வெளியில போக சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. அம்மா பத்தி நீங்க எப்படி தப்பா பேசலாம் அப்படின்னு இனியா சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. பழனிசாமி அங்கிள் ரொம்ப நல்லவர், எனக்கு கூட நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இனியா. இதுக்கிடையில ராதிகா எதுவும் பேசாம ரூம்குள்ள போயிடுறாங்க. கண்டிப்பா மறுபடியும் வந்து உங்க எல்லாரு கூட சண்டை போடுவா அப்படின்னு சொல்றாரு கோபி. கோபி வெயிட் பண்ணி பாக்குறாரு. ராதிகா வரலன்னதும் மறுபடியும் ரூம்குள்ள போய் கூப்பிடுறதுக்காக போறாரு. என்ன ராதிகா, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு வந்து உள்ள வந்து உட்காந்துட்ட அப்படின்னு கேக்குறாரு கோபி. எனக்கு ரொம்ப தலைவலின்னு வீட்டுக்குள்ள வந்தேன் கோபி, இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னோட தலைவலி அதிகமா தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன்ல, நீ எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு போறாரு. இங்க என்னோட அம்மாவை தவிர மத்த எல்லாரும் எனக்கு ஆப்போசிட்டா தான் நிக்கிறாங்க ராதிகா அப்படின்னு சொல்றாரு கோபி. நீங்க ஒரு நியாயத்தை கேளு ராதிகா அப்படின்னு சொல்றாரு. யாரும் வீட்டுல இல்லாதப்ப பாக்கியாவும் அந்த பழனிசாமியும் உட்காந்து பேசிட்டு இருந்தது தப்பு இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. ராதிகா கோபிட்ட கேக்குறாங்க, நீங்க பாக்கியாவை டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிதானே என்ன கல்யாணம் பண்ணுனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க யார் கூட பேசினா நீங்க எதுக்காக சண்டைக்கு போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட பசங்க இந்த வீட்டுல இருக்கிறாங்க, அவங்க நல்லதுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. ஆனா உங்க பசங்க எல்லாருமே அவங்க அம்மாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, அவங்ககிட்ட போய் சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க நான் சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. இல்ல உங்களோட முன்னாள் ஹஸ்பண்ட் இப்ப என்னோட ஹஸ்பண்ட் உங்ககிட்ட கேள்வி கேக்குறாங்க, நீங்க பதில் சொல்லுங்க நான் சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸ்வரிட்ட நான் நியாயமா தானே பேசுறேன் அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை, இதை பேசி நீங்க எல்லாரும் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்ப என்னோட டைமை நான் வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. ராதிகா எதுவும் சொல்லாம இப்போ ரூம்குள்ள போயிடுறாங்க. ராதிகா இப்படி பேசுவாங்கன்னு கோபி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கோபிக்காக கண்டிப்பா சண்டை போடுவாருன்னு எதிர்பார்த்தாரு. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவெல்லாம் உனக்கு சப்போர்ட்டுக்கு எது கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. கோபி இப்போ திருன்னு முழிச்சுட்டே ரூம்குள்ள போயிடுறாரு. உனக்கு இதுக்கு மேலேயும் வேணும் ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு கோபியோட அப்பா. பழனிசாமி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அவரால் தான் நீ எல்லா பணத்தையும் தொலைச்ச அப்படின்ற மாதிரி தான் ஈஸ்வரி கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாக்கியா மேல தப்பு இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சப்போர்ட் பண்ணி பேசவே இல்லை ஈஸ்வரி. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி கோபியை தான் ஆல்வேஸ் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.